ஹாய், வணக்கம். இன்றைக்கி டே 9. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான்னா, சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தோட வடிவேலு சொல்லுவார் இல்லையா, சும்மா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. வேணா சும்மா இருந்து பாருன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சும்மா எதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது அப்படி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கூட வீட்டில் பெரும்பாலும் யார்கிட்ட சொல்லுவோம்னா, அந்த வார்த்தையை குழந்தைகள்ட்ட சொல்லுவோம். "ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கிறியா? ஏதோ ஒண்ணு நோண்டிக்கிட்டே இருக்கிற, தொண பேசிக்கிட்டே இருக்கிற, ஒரே தொல்லை பண்ற. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் தினமும் கான்ஷியஸாக அமைதியாக இருந்து பழகிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, மைண்டு பயங்கர கிளியர் ஆகிடும். நம்ம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபோக்கஸ் எந்த விஷயத்தையும் நமக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அதனோட விளைவு நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு நல்ல பழக்கம் நம்ம பழகிடும். நல்ல பழக்கம் அது நம்ம செய்கிற செயல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு அமைதியான ஒரு இடம், எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் ஒரு இடம் செலக்ட் பண்ணிக்கணும். முதுகு வளையாமல் நல்லா நிமிர்ந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு, எந்த ஒரு எண்ணத்துக்கு நிறைய எண்ணங்கள் வரும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஓடாமல் மூச்சு உள்ளே போய் வெளில வர்றதை மட்டும் கவனித்தா மட்டும் போதும். நேராக உட்காந்துக்கணும், மூச்சு உள்ளே போய் வெளில வர்றதை மட்டும் கவனிக்கணும். எண்ணங்கள் எங்கெங்கேயோ ஓடும், அந்த எண்ணத்துக்கு பின்னாடி துரத்திக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக வெறும் மூச்சு மட்டும் கவனித்த பரவாயில்ல. ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகணும், நம்முடைய மூச்சு சீராகும், மைண்டு கூலாகும், ரிலாக்ஸாக நம்முடைய திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்த தொடர்ச்சியாக பண்ண மாட்டேன். அது என்னுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் அதில் மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதாவது என்னுடைய நல்ல விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு இப்போ நான் முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்தவங்கள ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியா, ஒரு 5 நிமிஷம் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கான்ஷியஸாக அமைதியாக ஒரு இடத்துல தொடர்ச்சியாக முதல்ல 1 நாள், அப்புறம் 3 நாள், அப்புறம் 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அந்த 5 நிமிஷம் அமைதின்றது எப்படி சொல்கிறது, சைலன்ஸ் அது இன்னும் ஒரு பெரிய இது கிடையாது. அது ஒரு பெரிய பவர், ஒரு கிளாரிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்களேன். பாய். டேக் கேர்.